ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷமியன் சங்கீத் சேனல். இன்னைக்கு கேட்லாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாக்கோ ஏன் அங்கே படுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கேட் ஃபுட் சாப்பிட்டாரு. அவங்க அண்ணனும் சாப்பிட்டுட்டான். தண்ணிலாம் குடிச்சிட்டு இந்த பாக்ஸில் கேட் ஃபுட் இருக்குது. அதை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாராம்மா, யாருமே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே படுத்துட்ருக்காரு. எவ்வளோ அறிவு பாருங்கள், ரொம்ப அறிவாளி பையன். வாடி வா சாக்கோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது கேட் விளாக் போடுங்கக்கா, அடிக்கடி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவுமே இனி கேட் விளாக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி காலையில் வச்ச தண்ணி பவுலில் கேட் ஃபுட் ஒன்று விழுந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. ஃப்ரெஷ்ஷான ஒரு பவுலில் வைக்க சொல்லி கேட்டாங்க. இப்போ பாருங்கள், தண்ணிக்கு எவ்வளோ காம்படிஷனு. அண்ணன்ட்ட இவர் தலையால் முட்டி அண்ணனை தள்ளவும், அண்ணன் அவரை தலையால் முட்டி தள்ளவும், கடைசியில் இப்போ அண்ணன் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறான் பாருங்களேன். முன்னாடி குட்டி வெயிட் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு ஹேபிட்டை வளர்த்து விட்டான். இப்போ குட்டி அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை சாக்கோ கற்றுக்கிட்டான். இதுலேருந்து நம்ம கேட்ஸ் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாக கற்றுக்குவாங்க. தலையை எடுத்தோடனே அவன் குடிச்சு முடிச்சிட்டான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் பாருங்கள் காலால் இழுக்கிறதும் அவன் விடுற மாதிரி இல்லை. அதனால் திரும்ப அவர் உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ பொறுமையாக இருந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற பழக்கத்தை இது மூலயமா கற்றுக்குவாங்க. ஆனாலும் அது ஒரு கேட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது பாருங்கள். நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் ஃபுட் ரைஸ் சாப்பிட்றதால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேட் ஃபுட் ட்ரை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இவ்வளோ தாகம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தண்ணி அவங்களுக்கு தேவை. அதனால் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய கேட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உணவில் நார்ச்சத்தை நம்ம ஆட் பண்ணுறப்ப, ட்ரை ஃபுட் கொடுக்குறப்ப அந்த ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கலாம். இப்போது 1 hour ஆச்சு. அடுத்தது லஞ்ச் எப்போ ரெடி ஆகும், அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்து கிச்சனை வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நான் என்ன குக் பண்ணுறேன், எங்கே போகிறேன், ஃப்ரிட்ஜில் போய் என்ன எடுத்துகிட்டு வரேன், அவனுக்கு ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. லஞ்ச் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவார். இன்றைக்கி இவங்களுக்கு என்ன லஞ்ச் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் போடுறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் குட்டி சாக்கோவுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம். குட்டி சாக்கோவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்றைக்கி சிக்கன் லிவர் ரெண்டுத்தையும் பாயில் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி, சால்ட் ஆட் பண்ணாமல் பாயில் பண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம். பொதுவாக விலாக் சண்டேயில் தான் எடுப்பேன். சண்டேயில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போது குக்கிங்லாம் சண்டேயில் தான் எடுக்க முடியும். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிறப்பவே நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இவங்களுக்கு பிரஸ்ட் பீஸு அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். நல்ல பீஸாக செலக்ட் பண்ணி எடுத்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால், குத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ சூடு ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு அதோட அந்த சிக்கன் லிவரையும் சேர்த்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைச்சா போதும். இதை நீங்கள் ப்ளைனாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். லஞ்சுக்கு நான் கொடுக்குறதால 1 ஸ்பூன் ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். ரைஸுன்றது எப்போவுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணாமல் ப்ளைனாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதாவது பாயில்டு சிக்கனோ, பாயில்டு எக்கோ, பாயில்டு ஃபிஷ்ஷோ, பாயில்டு ட்ரை ஃபிஷ்ஷோ எதுவாக இருந்தாலும் பாயில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே சேஃப். இப்போ குட்டி சாக்கோ 2 பேருக்குமே ஒரு பவுலில் ஆட் பண்ணி கொண்டு வச்சுருக்கேன். இப்போ ஹாலில் வச்சுருக்கேன். ஆனால் குட்டி இங்கே சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. எப்போவுமே அவனோட பிளேஸில் தான் சாப்பிடுவான். இப்போ 2 பேருக்கும் கொடுக்குறோம், எப்படி சாப்பிட்றானுங்கன்னு பாருங்கள். சாக்கோ எப்போவுமே எங்கே ஃபுட்டு வச்சாலுமே சாப்பிடுவான், அவனோட பிளேஸில் வச்சாலுமே அவன் போயிட்டு சாப்பிடுவான்.
இப்போ குட்டி வந்து அது அவனோட பிளேஸ் இல்லைன்றது தெரியுது. 2வது தம்பி வேறு அவன் தட்டில் வாய் வைக்கிறான். அது வேறு அவன் காண்டாகிறான். எப்போவுமே கொலை காண்டாயிடுறானுங்க. இப்போ 2 பேருமே அண்ணன் தம்பிங்க 2 பேருக்குமே கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. 2 பேருக்குமே போட்டி அதிகமாகுது. எப்பயுமே கேட்ஸ் வந்து ஒருத்தவங்க மேலே ஒரு பொறாமையோடு தான் இருப்பாங்க அவங்கக்குள்ளே. நம்ம மேலே கிடையாது, அவங்கக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் பொறாமைகள் இருக்க தான் செய்யும். அதனால் இப்போ சாக்கோ சாப்பிட்டுட்ருக்கான். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றான் பாருங்கள். இந்த சாப்பாடை ஃபுல்லாக அவனால் சாப்பிட முடியல. மேக்ஸிமம் சாப்பிட்டாரு, கொஞ்சம் வச்சுட்டாரு. இதை 1 hour அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா ஓடி ஓடி வந்து சாப்பிடுவார். ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவார். இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கு மார்னிங்க்கும் இப்போ சிக்கன் வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் லிவரும் இது மாதிரி ஒரு நாளைக்கு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஒட்டு மொத்தமாக 3 வேளைக்கு என்ன 4 வேளைக்கு என்னன்றதை பிரித்து தனித்தனி பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்தந்த வேலைக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஃப்ரீசரில் பாக்ஸில் வச்சுருக்கிறது இவங்களுக்கான சால்ட் இல்லாத ட்ரை ஃபிஷ்ஷு. பாக்ஸில் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாயில்டாக கொடுக்கலாம். நெத்திலி கருவாடாக இருந்தால் ராவே கொடுக்கலாம். இப்போது அண்ணன் தம்பி 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாடிட்டு இருக்கானுங்க. என் கூட சேர்ந்து ரொம்ப நேரம் விளையாடுவானுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய பங்கு அதில் இருக்கணும். நான் சும்மாலாம் உட்காந்துருந்தாலும் விளையாட மாட்டானுங்க. நான் ஏதாவது பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் அந்த பாலை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போவுமே மூவபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. குட்டி எப்போவுமே வாலிப வயசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யாராவது பார்த்துட்டா வெக்கம் வந்துடும். அப்புறம் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் தனிமையாக இருக்கணும், அப்போ தான் விளையாடுவார். கேர்ள்ஸ் பார்த்துட்டு அவருக்கு வெக்கம் வந்துடும். அதனால் கேர்ள்ஸ்லாம் யாரும் இல்லை அப்படின்னா அம்மா கூட சேர்ந்து, அதாவது என் கூட சேர்ந்து நல்லா விளையாடுவார். இப்போ பாருங்கள், யாருமே பார்க்கக்கூடாது அவரை, வெக்கம் வந்துடும் அவருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மனிதர்களோடய இவங்க ஒன்றி இருக்கிறதால மனிதனுக்கான கேரக்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும். கேட்டுக்கான கேரக்டர் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான கேரக்டர் யாராவது இருக்காங்களா? யாராவது வரப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கம்முன்னு படுத்துக்கிறது, வெக்கப்படுறது, இந்த வாலிப வயசு பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு கெத்தாக இருக்கிறது, அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். கேட்ஸ் விளையாடுறப்ப அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக 4 டயர் ரேக் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ரேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது இருந்தால் தான் க்ரிப்பாக இருக்கும், ஃப்ளோரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அது இல்லைங்கிறதுனால நல்லா மூவ் ஆகுது. அவன் பால் மாதிரி எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தங்கமடி சாக்கா தங்கமடி ஷேக்கன் 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 ஷேக்கன்மா ஷேக்கன் ஷேக்கன் சாக்கோ சாக்கோ ஷேக்கன் ஷேக்கன் ஷேக்கன்டி. கேட்ஸோட நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் நம்ம சேனலுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.